ஜூன் 4 வெட்னஸ்டே மார்னிங். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம். மேரேஜ்க்காக ஒரு 1 மந்த் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கியிருந்தோம். அது லாஸ்ட் வீக்கோடு முடிஞ்சுது. ஸோ இந்த வீக்லேருந்து ரெகுலர் ஆஃபீஸ் இருக்கும். மேரேஜ்க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் ஆஃபீஸ் போகிறது. எனக்கு இது யூஸ்வலாக கிளம்புற மாதிரி இல்லை. பிஜியில் ஃபுட்னால் நம்ம ரெடியாக இருக்கோ எடுத்துகிட்டு போயிடலாம். பட் இனிமேல் நானே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ரெகுலராக மார்னிங் நான் எந்திரிச்சதும் தண்ணி குடிப்பேன். ஸோ அதே மாதிரி குடிச்சிட்டு என் டேவை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணிடலான்னு வெறும் பப்பாயா அண்ட் பனானா போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி பண்ணிட்டேன். இது ரெண்டுமே நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ். அடிஷ்னலாக கொஞ்சம் நைட்டே ஆல்மண்ட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்புறம் பாயில்டு எக் அண்ட் மில்க் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட். லஞ்சுக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த முருங்கைக்கீரை இருந்தது. ஸோ அதை அப்படியே விட்டால் அழுகி போன மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். குக் பண்ணுறது கூட பண்ணிடலாம், பட் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்கே, அதுதான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் யாராச்சும் இப்படி ஃபீல் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் ஆஃபீஸ் கிளம்புனேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.